எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிசி கிரீன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிந்த குரூப் 1 2021க்கான கட் ஆஃப் பற்றியும் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சிட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாமா, இல்லை அடுத்து குரூப் 2க்கு குரூப் 4க்கு படிக்கவா அப்படிங்கிற மாதிரி. முயற்சியில் நம்ம கிடைக்குமா கிடைக்காதுங்கிறத தாண்டி முயற்சி எப்பவுமே தவறவிடாதீங்க. ஏன்னா டிஎன்பிசியில் எப்போவுமே நீங்கள் கற்றுக்கிட வேண்டிய ஒரே பாடம் என்னென்னா, வேலை கிடைக்கலைங்கிறத தாண்டி நீங்கள் படிக்கிறத மறக்காதீங்க. இன்றைக்கு உண்டான பலன், உங்கள் முயற்சிக்கு உண்டான பலன் இன்றைக்கி இல்லாட்டனாலும் என்றைக்குனாலும் கிடைக்கும். அதனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட ஒரே பாடம் என்னென்னா, எப்போவுமே படிக்கிறத நிப்பாட்டவே கூடாது. முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான பலன் இன்றைக்கி இல்லாட்டினாலும் என்றைக்குனாலும் வரும். சரி, வாங்க நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்போவுமே ஜென்ரல் கேட்டகரின்னு பார்ப்பாங்க. அந்த ஜென்ரல் கேட்டகரியில் 130, இது ஜஸ்ட்டு 2 +ஆராக இருக்கலாம். 130 + 2, 130 போட்டவங்களே ஓகே தான். அதுலேயும் 130 + 2, 130க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ஜென்ரல் இதில் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பிசியில் 126 + 2. ஓகேங்களா? பிசி எப்போவுமே ஜென்ரலுக்கு அடுத்தபடியே பிசியில் எப்போவுமே காம்படிஷன் ரொம்ப இருக்கும். அதுக்கு 126 + 2 போட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். எப்போவுமே இதில் எப்போவுமே ப்ளஸ் ஆகத்தான் சான்ஸ் இருக்குமே தவிர மைனஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ 126 அதாவது ஒரு 128 போட்டாங்க. 130 எப்போவுமே 130ங்கிறது சேஃப். 126 + 2 அதாவது 128 எடுத்தால் பிசி கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். அடுத்து எம்பிசி. பிசிக்கு அடுத்தபடியாக அதிக காம்படிஷன் இருக்கிற கேட்டகரி எம்பிசி. அதில் 124 + 2 அதாவது 126. 124 ஓகே தான், இருந்தாலும் +2 இருக்கிறவங்க இன்னும் சேஃபாக இருக்கலாம். எம்பிசி கேட்டகரியில் 126 எடுத்தவங்க கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அடுத்து பிசிஎம். பிசிஎம்மில் பிசி முஸ்லீம்ஸ் வராங்க. இவங்களுக்கு எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். பிசிஎம் முஸ்லீமில் 120 எடுத்தவங்க கண்டிப்பாக அடுத்து மெயின்ஸுக்கு கண்டிப்பாக தயாராகிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எஸ்சியில் 116 + 2 அதாவது ஒரு 180 எடுத்தவங்க கண்டிப்பாக 160 தான் இருக்கும். +2 எடுத்தவங்க இன்னும் சேஃபாக இருக்கலாம். 180 எடுத்தவங்க கண்டிப்பாக எஸ்சி கோட்டாவில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எஸ்டி கோட்டாவில் 110 எடுத்தவங்க கண்டிப்பாக இந்த இதுக்கு மெயின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இது கருத்து கணிப்பு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு நம்ம கமெண்டில் கேட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதுதான் உண்மையான இதாக இருக்கும். இதில் எடுத்தவங்க எல்லோரும் சரி, 130க்கு மேலே எடுத்தவங்களும் சரி, 120+ எல்லா இதை போட்டிருந்தாலும் 120+ எடுத்தவங்க கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ரெடி ஆகிடலாம். ஏன்னா கண்டிப்பாக 120+ எடுத்தவங்க மெயின்ஸுக்கு கண்டிப்பாக எல்லாராலையுமே இதாக முடியும், செலக்ட் ஆக முடியும். அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். 120+ எடுத்தவங்க கண்டிப்பாக எல்லாருமே மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அப்போ தான் இதாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்டிங் கம்மி, இந்த விஷயங்கள்லாம் தாண்டி எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா போஸ்டிங் கம்மியாக இருந்தீங்கன்னா, இப்போ 50 போஸ்டிங் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரிஜினலாக ட்ரை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 1000 பேர் தான் ஹார்ட் ஒர்க் போட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் போஸ்டிங் 66, 70ங்கிறத இந்த இடத்துல குரூப் 1 தாண்டி மென்ஷன் பண்ணவே வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சியை தவறவிடாமல் மெயின்ஸ் எக்ஸாமுக்காண்டி படிங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். சப்போஸ் இதுக்கு கீழே போட்டவங்க நாங்கள் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி வேண்டாம். கண்டிப்பாக அடுத்து குரூப் 2 குரூப் 4 வரப்போகுது. குரூப் 2 இதே மாதிரி சிலபஸ் தான், குரூப் 1க்கு உண்டான அதே சிலபஸ் தான். கண்டிப்பாக குரூப் 2 ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குரூப் 2லேருந்து குரூப் 2A + குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு சேர்த்து கண்டிப்பாக 4000 வேகன்சி வரப்போகுது. ஸோ அதனால் குரூப் 1 கட் ஆஃப் நமக்கு வரலை அப்படிங்கிறத தாண்டி குரூப் 2க்கு கண்டிப்பாக எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா அதில் 4000 + 5000 வேகன்சி கூட ரெண்டும் குரூப் 2 குரூப் 2A சேர்ந்து இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்மளால் இதில் விட்டவங்க குரூப் 2 அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக இதில் உள்ளவங்க அதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. இதில் உள்ளவங்களும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்தையும் முடியும். அடுத்து குரூப் 2க்கு அடுத்தபடியாக குரூப் 4 வரப்போகுது. அதில் 10,000+ வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிசியில் நீங்கள் கற்றுக்கிட வேண்டிய ஒரே விஷயம், நம்ம ஃபெயில் ஆனாலும் சரி, நம்மளுடைய முயற்சி தளராமல் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுல மட்டும்தான் டிஎன்பிசி எக்ஸாமோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் இதை மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு எக்ஸாம் போயிட்டு அப்படின்ட்டு நம்ம முயற்சி தளராமல், மற்றவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம முயற்சி தளராமல் எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் ஆக முடியும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி சம்மந்தமான அனைத்து தகவலும் கொடுக்கும். ஸோ எந்த புக்கு, ஸ்கூல் புக்கு படிக்கவா, அதை புக்கு படிக்கவா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சூப்பரான புக்கு பார்த்தேன். அதை பற்றின ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்து ஒரு 1 or 2 டேஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம சேனலில் தொடர்ந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.